வாங்க வணக்கம். ஆடி மாதம் உங்கள் வீட்டில் கூழ் ஊற்றிட்டிங்களா? கூழே செய்ய தெரியாதா? அப்போ வாங்க ஈஸியாக நம்ம குக்கர்லேயே கூழ் செய்திடலாம். நான் 2 அழாக்கு கேழ்வரகு மாவு எடுத்து ஜலித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதுக்கு 10 ஆழாக்கு தண்ணி. இந்த டம்ளர் ஆழாக்கு பிடிக்கும். அதனால் இதில் 10 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுடுங்க. கூழ் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வாசனையும். அதுக்கு இன்றைக்கி நைட் நம்ம மாவு கரைச்சி வச்சுட்டு நாளைக்கு நைட்டு இந்த கூழை செய்துட்டு மறுநாள் காலையில் கூழ் குடிக்கும்போது சூப்பரான டேஸ்ட்டோட வாசனையாக இருக்கும். புளிப்பு பிடிக்காதவங்க இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் நீங்கள் மாவு கரைச்சி வச்சுடுங்க. அன்றைக்கி நைட்டே இன்றைக்கி கூழை செய்துட்டு மறுநாள் குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். நான் நைட்டே கரைச்சி வச்சுட்டு மறுநாள் நைட்டு இதை செய்ய போகிறேன். இதுக்கு ஆழாக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். சாதமாக பச்சரிசி அரிசியாக போட்டிங்கன்னா சாதமாக இருக்குதுன்னா நொய் சேர்த்துக்கோங்க. குருணை பச்சரிசி நொய் சேர்த்துக்கோங்க. நொய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2-3 தடவை அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குருணை ஒரே மாதிரி கிடச்சிடும் நமக்கு. அதை அதில் இருக்கிற பவுடரை ஜலிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி சைஸில் இருக்குது பாருங்கள், நொய் நல்லா சூப்பராக. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 3 முறை தண்ணி விட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணியை வடிச்சிட்டு ஊற வச்சிடுங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற அரிசி கம்மியாகவோ இல்லை கொஞ்சம் அதிகமாகவோ சேர்த்துக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூட்டி குறைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இது 3 முறை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த கரைச்சி இருக்கிற கூழ் மாவில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் கலக்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஆகும் அது திக்காகி வர்றதுக்கு. அதனால் தண்ணி நல்லா குக்கரில் கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவு அப்படியே பாத்திரத்தை தூக்கி வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த கூழ் சாமை அரிசியில் கூழ், கேழ்வரகு கூழ், அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் சாதத்தில் கேழ்வரகு கூழ், ரெண்டுமே என்னுடைய சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்து பாருங்கள். இப்போ குக்கரில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாவில் அந்த நொய்யை சேர்த்து கலந்துக்கிட்டு அப்படியே தூக்கி இந்த பாத்திரத்தை வச்சு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கெல்லாமே திக்காகி வந்துடும். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு திக்காகி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி குக்கரை மூடி விசில் போட்டு நீங்கள் சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டுட்டு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சாதத்துக்கு 7 விசில் விடுவேன். அதே மாதிரி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது 2 நிமிஷத்துக்கெல்லாமே எப்படி திக்காகி வந்துடுது பாருங்கள். நீங்கள் குக்கரில் தண்ணி சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த பாத்திரத்தை வச்சு கலந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தை எடுத்து வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாகி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி குக்கரை மூடி விசிலில் போட்டு நீங்கள் சாதத்துக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு நிறுத்திடுங்க. இப்போ நல்லா ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொய் போட்டு இருக்கிறதுனால அப்படியே ஒரே மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். தளன்னு இருக்கும். இது சூடாக இருக்கிறதுனால இதை மூடி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் கூழ். இது நீங்கள் மறுநாள் காலையில் திறந்து பார்க்கும்போது நல்லா கெட்டியாகி இருக்குது பாருங்கள், ஆறிடவே. இப்போ இது மேலே கொஞ்சம் லைட்டாக ஏடு படிஞ்சிருக்கும். அது அப்படியே கரைக்கும்போது நமக்கு திப்பி திப்பியாக வாயில் ஆப்பிடும். அதனால் நீங்கள் லைட்டாக அது மேலே எடுத்துடுங்க. இதையும் கரைச்சி குடிக்கலாம் கூழ்.
என்னென்னா இது கூடவே நம்ம சேர்த்து கரைச்சி குடிக்கும்போது திப்பி திப்பியாக வாயில் ஆப்பிடும், கரையாது சரியாக. அதனால் நீங்கள் அந்த ஏடை எடுத்துட்டு இப்போ நல்லா பாறை மாதிரி இருக்குது பாருங்கள், பானையில் செய்த கூழ் மாதிரி. இது தேவையான அளவுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சி குடித்தாலும் சூப்பராக இருக்கும், மோர் விட்டு கரைச்சி குடித்தாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு திக்கான தயிர் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கரைச்சி குடிக்கும்போதும் இது சூப்பராக இருக்கும் அள்ளி சாப்பிட்றதுக்கு. இல்லைனா நீங்கள் ஒரு சொம்பில் இந்த கரைச்ச கூழை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு நீர்க்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கிட்டு குடிக்கும்போதும் இந்த கூழ் சூப்பராக இருக்கும். கூழ் இந்த மாதிரி அள்ளி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், கூழ் தண்ணியாக கரைச்சிக்கிட்டு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ் சின்ன வெங்காயம், கடுகு, மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகா. நீங்கள் என்னென்ன மாதிரி சைட் டிஷ்ஷு செய்து சாப்பிடுங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அந்த கூழில் கரைச்சிட்டு குடிக்கும்போதும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை துவட்டல் சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய், முள்ளங்கி, இந்த மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு கெட்டியான ஒரு குழம்பு வச்சு சாப்பிடும்போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சொம்பில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கூழ் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி குடிக்கும்போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ கூழே செய்ய தெரியாதவங்க கூட உங்கள் வீட்டிலே உங்கள் கையாலே ஈஸியாக இந்த கூழை செய்து அம்மனுக்கு படைச்சிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.